ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கூட்டமைப்பின் தென் மாகாண சபை வேட்பாளர் டிவி உபுல் கைது. தோம்பேயில் தேர்தல் சுவரொட்டிகளை ஒட்டிக் கொண்டிருந்த ஒருவர் தாக்குதலில் உயிரிழப்பு. காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடுவதற்கு இலங்கை வான்பரப்பிற்குள் பிரவேசிக்க அரசாங்கம் அனுமதி. நாரமல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 மரணம். யுக்ரைனின் கிரீமியாவை சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தும் ஆவணத்தில் ரஷ்ய ஜனாதிபதி கைச்சாத்து. இது பற்றிய விரிவான தகவல்கள் மற்றும் மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளுடன் கலையகத்தில் ஜெஃப்ரி மற்றும் தாரணி. நன்றி ராசு. வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் இன்றைய கூட்டத்தின் போது இலங்கை தொடர்பில் சில நாடுகள் கருத்து வெளியிட்டன. We also regret that the government of Sri Lanka has failed to ensure investigation. சிவில் யுத்தத்தின் போது இடம்பெற்ற அனைத்து வன்முறைகள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் விசாரணை ஒன்றை உறுதி செய்ய இலங்கை அரசாங்கத்தினால் இயலாமல் போயுள்ளது. அது குறித்து நாம் கவலை அடைகின்றோம். அந்த நாட்டில் மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. ஆணையாளர் கோரியுள்ள சர்வதேச விசாரணைக்கு நாம் முழுமையாக ஒத்துழைப்பை வழங்குவோம். Call for international inquiry. We remain highly concerned about the human rights situation in Sri Lanka. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நாம் மீண்டும் அதிருப்தியை வெளியிடுகின்றோம். மிகுந்த கவலையையும் கொண்டுள்ளோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் குறைபாடுகள் நிலவுகின்றமை குறித்தும், அதேபோன்று சிவில் யுத்தத்தில் இறுதி கட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகள், ஊடகவியலாளர்கள் தமது பணிகளை தொடர்வதில் காணப்படுகின்ற நிலைமைகள், அதேபோன்று மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள் தொடர்ந்தும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். மனித உரிமைகளின் நிலைமைகள் குறித்து உன்னிப்பாக அவதானம் செலுத்துமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்திடம் நாம் கோரிக்கை விடுகின்றோம். அத்துடன் இலங்கையில் இருதரப்பாலும் மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்கள், துஷ்பிரயோகங்கள் குறித்தும் விசாரணைகளை நடத்துமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். In Sri Lanka, we continue to observe intimidation of journalists. இலங்கையில் ஊடகவியலாளர்கள், சட்ட வல்லுநர்கள் மீதான அழுத்தங்கள், அதேபோன்று சிறுபான்மை இனத்தவர்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்பில் நாம் தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பில் வலுவானதும் உண்மையானதுமான செயற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் பேரவையில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பிரேரணை தொடர்பில் சர்வதேச சமூகத்தினர் சாதகமான கவனத்தை செலுத்த வேண்டியுள்ளது. Outlined in the resolution before this council are needed to advance reconciliation. இலங்கை தொடர்பான பிரேரணை வரைவின் விசாரணைகளுக்கு மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தை இணைத்துக் கொள்ள யோசனை முன்வைத்துள்ளமை சர்வதேச விசாரணைகளுக்காக முன்னெடுக்கப்படும் முயற்சியின் ஓர் அங்கமாகும் என அமைச்சர் மஹிந்த அமரசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் அங்கத்துவம் வகிக்கின்ற மற்றும் கண்காணிப்பு மட்டத்தில் கலந்து கொண்டுள்ள ஆபிரிக்க வலய நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்த போதே மனித உரிமைகளுக்கான ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதி அமைச்சர் மஹிந்த சமரசிங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை வரைப்பு மீதான இலங்கையின் எதிர்ப்பை இந்த சந்திப்பின் போது அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டில் இடம்பெற்ற மோதல்கள் குறித்து தோன்றியுள்ள விடயங்களை ஆராய்வதற்காக பல்வேறு விதமான உள்ளக செயற்பாடுகள் மூலம் முன்னோக்கி செல்வதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பு குறித்து ஆப்பிரிக்க வலய நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. முழுமையான நல்லிணக்கத்தை அடைந்து கொள்வதற்காக உள்ள அர்ப்பணிப்பை பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் இலங்கை வெளிப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரின் போதும் அதன் பின்னரும் இலங்கையுடன் ஒன்றிணைந்து செயற்படுமாறு ஆப்பிரிக்க வலய நாடுகளிடம் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் முன்வைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான தீர்மானமானது வேறு ஒரு அரசாங்கம் ஒன்றின் தன்மையை கொண்டிருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். சுயாதீன அரசாங்கம் ஒன்றுக்கு இவ்வாறான அச்சுறுத்தல்களை விடுக்க முடியாது என நேற்று கொழும்பில் இடம்பெற்ற புத்திஜீவிகளுடனான சந்திப்பொன்றின் போது அவர் இதனை தெரிவித்தார். මුළු ලියවිල්ලම කියවුවොත් ආරම්භයේ සිට අවසානයේ දක්වා
குறித்த தீர்மானத்தின் ஆரம்ப நிலை தொடக்கம் இறுதி வரையில் வாசிக்கும் போது மாற்று அரசாங்கம் ஒன்றின் மாதிரி தன்மையினையே அது வெளிப்படுத்துகிறது. அதாவது நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டு தீர்மானங்களை மேற்கொண்டு உள்ளக நிர்வாக பொறிமுறை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கவே அவர்கள் முற்படுகின்றனர். அதற்கு அனுமதி அளிக்க முடியாது. இந்த நாட்டின் எதிர்கால மக்களினால் அமைய பெற்ற அரசாங்கம் வசமே காணப்படுகிறது. මේ රටේ දෛවයේ ඉරණම අනාගතයේ තියෙන කාගේ යතේද? මේ රටේ ජනතාව පත් කරපු ආණ්ඩුව යතේ. ඒකනේ සමාජ සම්මුතිය කියන්නේ. இலங்கை தொடர்பான சர்வதேச விசாரணை பொறிமுறையின் தலைமைத்துவத்தில் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் தொடர்பான பிரேரணையில் காணப்படும் சரத்துக்கள் தொடர்பில் அமைச்சர் இதன்போது மேலும் தெளிவுபடுத்தினார். කිසි විමර්ශනයක් බාර දෙන්න ඕනේ විවෘත මනසක් තියෙන කෙනෙකුට. வெளிப்படையான ஒருவருக்கு விசாரணைகளை முன்னெடுக்க பொறுப்பளிக்க முடியும். ஆனால் இவர் எதனை செய்துள்ளார்? யுத்தம் முடிவடைந்து ஒரு வாரத்தின் பின்னர் இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என வெளிப்படையாகவே தெரிவித்தார். இவருக்கு தான் இந்த விசாரணை பொறுப்பினை வழங்கியுள்ளனர். இவ்வாறு விசாரணைகளை முன்னெடுப்பது எவ்விதத்திலும் மனித உரிமைகள் ஆணையாளரின் கடமை அல்ல. அதனை செய்வதற்கு சட்ட ரீதியான உரிமையும் அவருக்கு கிடையாது. தெற்கு மற்றும் மேல் மாகாண சபை தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இதற்கு என்ன பதில் கிடைக்கும் என டாலர் காகங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. 29ஆம் தேதி வரை வெளிநாட்டு சக்திகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. இலங்கை சவால்களுக்கு மத்தியிலேயே உள்ளது. இலங்கையின் எதிர்கால பயணத்திற்கு இடையூறு விளைவிக்கும் பலர் உள்ளனர். அவர்கள் நமது நாட்டிற்கு உள்ளேயும் உள்ளனர், வெளியிலும் உள்ளனர். உணவுக்காக அல்லது மதுபான போத்தலுக்காக மக்கள் இங்கு ஒன்று சேரவில்லை. மக்கள் தன்னிச்சையாகவே இங்கு அணி திரண்டுள்ளனர். நாட்டை நேசிப்போர் இங்கு வந்துள்ளனர். நாம் இந்த மக்கள் தொடர்பில் பெருமை அடைகின்றோம். இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை சீரழிக்கும் மக்கள் பிரதிநிதிகளிடம் இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும். நான் புற்றுநோய் தொடர்பில் பயின்றுள்ளேன். புற்றுநோய்க்கு எவ்வாறு சிகிச்சை வழங்குவது என்பது தொடர்பில் கற்றுக்கொண்டுள்ளேன். நான் மருந்துகளை தேடியமை மாத்திரமல்ல, அமெரிக்காவை சேர்ந்த 1000 வெள்ளையர்களை காப்பாற்றியுள்ளேன். எனவே மஹிந்த சிந்தனை எதிர்கால இலக்கு மூலம் இலங்கை வாழ் மக்களுக்கு அதன் நன்மைகளை பெற்றுக் கொடுக்க உள்ளேன். ஜனாதிபதியின் சுகாதாரம் மற்றும் கல்வி அபிவிருத்தி திட்டங்களில் பங்காளியாக உள்ளேன். வைத்தியசாலைகளில் மருந்துகளை பெற முடியாத நிலையிலும் மாணவர்களுக்கு கல்வியை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையிலும் மக்கள் உள்ளனர். அதனை அரசாங்கத்தினால் செய்ய முடியாமல் போயுள்ளது. மாணவர்களுக்கு இலவச கல்வியையும் இலவச சுகாதார வசதிகளையும் பெற்றுக் கொடுக்க முடியாது. இந்த அரசாங்கத்தினால் பலனில்லை. எனவே இது மூழ்க உள்ள ஓர் கப்பலை போன்றது. கல்வி அறிவுடைய மற்றும் சிந்திக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை அரசியலுக்கு கொண்டு வருவோர் வாக்களிக்கும் மக்களே. எனவே இந்த முறை மாகாண சபை தேர்தலிலும் மக்கள் அது குறித்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதன் மூலம் எதிர்காலத்தில் சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்க முடியும் என்பதே எமது நம்பிக்கையாகும். සමාජයේ හෙට දවස සාර්ථක යහපත් දේශපාලන අනාගතයක් කලා ගෙන යාමට හැකියාව ලැබෙනවා. சாமானிய ஜனයාගේ ජීවිතේ 95% சாதாரண மக்கள் வாழ்வில் 95% அரசியலாக உள்ளது என்றால் விகாரைகளில் உள்ள பிக்குமார்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் உள்ள சமய தலைவர்களுடன் இணைந்து மக்களை முன்னேற்றும் திட்டங்களை ஏன் முன்னெடுக்க முடியாது? அந்த வீதிகளை அமைக்க முடியாமல் இல்லை, அதனை செய்ய முடியும். அதனால் நாம் அந்த தேவை உள்ளவர்களை தெரிவு செய்வதில்லை. ඒක කරන්න උවමනාව තියන අය නෙමෙයි. மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களான அருட்தந்தை பிரவீன் மகேஷன் மற்றும் ருக்கி பெர்னாண்டோ ஆகியோர் கடந்த 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டமையை கண்டித்து இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிறிஸ்தவ ஒத்துழைப்புக்கான இயக்கம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தது. நாட்டில் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட மிகவும் மோசமான நடவடிக்கையாகவே நாம் இதனை காண்கின்றோம். சட்டத்தை தவறான முறையில் பயன்படுத்தி அவர்களை கைது செய்து துன்புறுத்துகின்ற நிலைக்கு இந்த அரசாங்கம் தற்போது முன்னேற்றம் கண்டுள்ளது. மதங்களுக்கு இடையில் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு மத சீருடை அணிந்த சிலர் சில இடங்களில் செய்த நடவடிக்கைகள் நமக்கு தெரியும். இவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு இதுவரையும் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை.
Who is in charge here? இந்த சந்தர்ப்பத்தில் அதிகாரி யார்? இலங்கையில் ஆரம்பம் முதல் இதுவரை இடம்பெறுகின்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை கோருகின்ற பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கைது செய்யப்படும் நடவடிக்கை குறித்து அறிந்து வைத்துள்ளதா? இதேவேளை அருட்தந்தை பிரவீன் மகேஷ் மற்றும் ருக்கி பெர்னாண்டோ ஆகியோர் கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் நாளாந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. On the arrests, yes, we've seen the report. அவர்கள் கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பில் எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. நாம் அவர்களை அறிந்துள்ளோம். சர்வதேச மனித உரிமை கொள்கைகளுக்கு அமைய மனித உரிமை பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு விடயங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகமும் இலங்கை ஜனாதிபதியும் 2009 ஆண்டு கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். அதில் மனித உரிமை பாதுகாப்பின் பொறுப்பு மற்றும் அது சார்ந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அனைத்து நாடுகள் தொடர்பிலும் செயற்படக்கூடிய அதிகாரிகள் நமது அலுவலகத்தில் உள்ளனர். அந்த நிலைமை தொடர்பில் நாம் தொடர்ந்தும் அவதானம் செலுத்தி வருகின்றோம். இன்று முற்பகல் இடம்பெற்ற 2 விபத்துகளில் குழந்தை ஒன்று உட்பட 5 உயிரிழந்துள்ளனர். தெற்கு அதிவேக வீதியில் ஒரு விபத்தும் மற்ற விபத்து நாரம்பல பிரதேசத்திலும் இடம்பெற்றுள்ளன. இந்த விபத்து இடம்பெற்று ஒரு சில நிமிடங்களில் நான் இந்த இடத்தை அடைந்தேன். அவ்வேளையில் விபத்துக்குள்ளான பஸ்ஸையும் முச்சக்கர வண்டியையும் காண முடிந்தது. அதேபோன்று விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டியில் 4 சிக்கி இருந்தனர். அவர்களை வெளியே எடுக்கும் முயற்சியில் பிரதேச மக்கள் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் விரைவாக வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நாராமல பகுதியிலிருந்து கிரியுள்ள நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் எதிர் திசையில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டி சாரதி நித்திரை கலக்கத்தில் சென்றமையே இந்த விபத்துக்கான காரணம் என நம்புவதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அதன் போது இந்த முச்சக்கர வண்டியில் சாரதி உட்பட 4 பயணித்துள்ளதுடன் விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் 21 மற்றும் 22 வயதான இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்களும் உள்ளடங்குகின்றனர். உக்குவேல பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் மகனும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த 4 சடலங்களும் நாரமல மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தெற்கு அதிவேக வீதியின் 35வது மைல்கல் பகுதியில் 1.5 வயதான குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. காலியிலிருந்து கொட்டாவை நோக்கி பயணித்த லாரி ஒன்றை வேன் ஒன்று முந்திச் செல்ல முற்பட்ட போது லாரியுடன் மோதி வேன் விபத்துக்குள்ளாக்கியுள்ளது. விபத்தில் வேனில் பயணித்த மேலும் 9 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பாணந்துறை, பண்டாரகம்ம மற்றும் களுத்துறை நாகுட வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். අපේ වෑන් එක යනමේ දැන් 4:20 කියලා අපි ඒක නැග්ගයි ගමන. තව ආවා. පිටයි ආවා. සල්ලි වලට තමයි එක්කන් යන්නේ. செய்திகள் தொடர்கின்றன. காணாமற் போயுள்ள மலேசிய விமானத்தை தேடும் பணிகளுக்காக 4 நாடுகளுக்கு இலங்கை வான்பரப்பை பயன்படுத்த இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. மலேசிய அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இலங்கை அரசாங்கம் இந்த அனுமதியை வழங்கியதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் மலேசியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இலங்கை வான்பரப்புக்குள் நுழைந்து தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போயுள்ள மலேசிய விமானத்தை தேடும் வலயத்தை 2.24 மில்லியன் கடல் மைல் தூரத்திற்கு மதிப்பிட்டுள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து அமைச்சர் இஷமுடின் உசைன் தெரிவித்துள்ளார். விமானத்தில் இருந்த பயணிகள் தொடர்பில் சீனா பரந்த அளவில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. குறித்த விமானம் தொடர்பில் சீனர்கள் எவரும் நாசகார செயலை செய்தமைக்கான சாட்சிகளை சீனா இதுவரையில் கண்டறியவில்லை. ஆகவே எம்மால் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடிகின்றது. அதாவது சீனர்கள் எவரும் குறித்த விமானத்தில் பயங்கரவாத செயல்களிலோ நாசகார செயல்களிலோ ஈடுபடவில்லை என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி தெளிவாகின்றது. இதேவேளை குறித்த விமானத்தின் விமானியான ஷாரிக் அகமதின் நீண்ட நாள் நண்பர் அவர் தொடர்பில் தகவல்களை தெரிவித்துள்ளார்.
didn't to do anything like that, or to, like the speculation. தற்கொலை செய்து கொள்ளல் மற்றும் விமானத்தை கடத்தல் போன்ற செயற்பாடுகளுடன் விமானிகள் தொடர்பு பட்டிருக்கலாம் என ஊகிக்க முடியும். ஆனால் அவர் அவ்வாறு செய்வார் என்று கூற இயலாது. எனினும் அவர் தொடர்பில் எனக்கு நன்கு தெரியும். அவர் திட்டமிட்டு விமானத்தை கடத்தி இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் மிகவும் திறமையானவர். பயணிகளின் உயிர் மற்றும் மலேசிய விமான சேவையின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவே எந்த நேரமும் செயற்படும் ஒருவர். His piloting skills would be great, and I think he would do anything he could to preserve the lives of his passengers and the cargo, the property of Malaysia Airlines. He was really proud of that company, and he would have done anything for them. சீனா தற்போது குறித்த பிரதேசத்தில் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. விமானத்திலிருந்து இறுதியாக வெளியான தகவல் உதவி விமானியால் வழங்கப்பட்டுள்ளதாக மலேசிய அதிகாரிகள் இன்று தெரிவித்தனர். இதேவேளை விமானத்தில் இருந்த ஒருவர் விமான ஓடுபாதைக்குள் புதிய பாதையை உட்புகுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை தமது உறவுகளுக்காக உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக காணாமல் போயுள்ள விமானத்தில் இருந்த சீனர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். காணாமல் போயுள்ள விமானத்தில் உள்ள தமது உறவினர்கள் தொடர்பில் உண்மையான தகவல்களை வெளியிடுமாறு அவர்கள் மலேசிய அரசாங்கத்தை கோரியுள்ளனர். விமானம் காணாமல் போய் 10 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அதிலிருந்த சீனர்களின் உறவினர்கள் தகவல்களை எதிர்பார்த்து பீஜிங் ஹோட்டல்களில் காத்திருக்கின்றனர். ஹம்பாந்தோட்ட மாவட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வேட்பாளர் DB உப்புல் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆளும் கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் சிலரை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நாளை அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள DB உப்புல் இன்று தங்கல நீதிவான் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் மேலதிக விசாரணைகளுக்காக மீண்டும் அவர் பலியத்த போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் MK கசுனின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் DB உப்புல் பலியத்த போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். குறித்த தாக்குதல் பலியாத்த போக்கண்டாவ மெதகுடு பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலில் காயங்களுக்குள்ளான 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். MK கசுனின் சில போஸ்டர்களை ஒட்டுவதற்காக நண்பர்களோடு சென்றோம். அவ்வாறு ஒட்டிவிட்டு வரும்போது DB உப்புலின் 2 வாகனங்கள் அங்கு வந்தன. அதில் இருந்தவர்கள் எமது தரப்பின் மீது தாக்குதல் நடாத்த ஆரம்பித்தனர். எனினும் நாம் அங்கிருந்து ஓடவில்லை. பின்னர் அங்கு வந்த DB உப்புல் எனக்கு நன்றாக அடித்தார். பின்னர் வாள் மற்றும் துப்பாக்கியால் அச்சுறுத்தினார். எனினும் MK கசுனின் ஆதரவாளர்கள் தமது வீடுகளுக்கு வந்து தாக்குதல் நடத்தியதாக DB உப்புலின் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இரவு 10 மணி அளவில் நானும் கணவரும் வீட்டில் இருக்கும் போது வாகனம் ஒன்றில் வந்தவர்கள் வாள் மற்றும் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தினார்கள். நாம் இதற்கு முன்னரும் அரசியலில் ஈடுபட்டோம். அஞ்சவில்லை, தற்போதும் அஞ்சுவதில்லை. எனவே இதற்கு ஓர் பதில் வழங்குமாறு நாம் கூறுகின்றோம். எனது தந்தை ஒரு சண்டியரா, அவ்வாறு தான் பலரும் நோக்குகின்றனர். எனினும் எமது குழுவினர் சண்டியர்கள் அல்ல. எமது தரப்பினர் சிறந்தவர்கள். எமது குழுவில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தால் என்ன நடக்கும்? இறுதியில் அதுவே இடம்பெறும். எவருக்கும் குரல் பதிவு வழங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாட்டில் உரிய முறையில் சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றே நான் கூறுகின்றேன். இதேவேளை தமது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்படுவதாக DB உப்புல் அண்மையில் கூறியிருந்தார். ஒன்று வந்து T56 ரக துப்பாக்கி மூலம் வான்நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளது. ஆயுதங்களுடன் குழு ஒன்று நடமாடுகின்றது. ஜனநாயக நாடொன்றில் இவ்வாறு ஆயுதங்களை சுமந்த வண்ணம் செயற்படுவதென்றால் இதுகுறித்து பாதுகாப்பு செயலாளர் மற்றும் தேர்தல்கள் ஆணையாளர் ஆகியோர் கவனம் செலுத்த வேண்டும். இதுகுறித்து போலீஸ் மா அதிபரும் அவதானம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றேன்.
පොලිස් පත්තුමාගෙන් අවධානය යොමු කරන්න කියලා මම විශේෂයෙන් ඉල්ලීමක් කරනවා. பெலியாத்தையின் நிலைமை தொடர்பில் ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பான்சேகாவும் அண்மையில் கருத்து தெரிவித்தார். சந்தானே நிறைவேறில்ல T56 වැනි கூட்டமைப்பின் குண்டர்கள் சிலர் T56 ரக துப்பாக்கியுடன் மது போதையில் வந்து அச்சுறுத்தல் விடுத்து எமது மேடைகளை எரியூட்டினர். இங்கிருந்த மக்களையும் விரட்டி அடித்தனர். நாம் அங்கு சென்ற பின்னர் குண்டர்கள் முன்பாக வந்து போலீஸ் அதிகாரிகளையும் தள்ளிவிட்டு இலக்கத்தகடு அற்ற வாகனங்களில் வந்த சிலர் போலீசார் மீது தாக்குதல் நடாத்தினர். නොම්බර නැති අංකතාඩු නැති වාහනවලින් උත්තාව කීප දෙනෙක් මේ හැසිරීම මර්ධනය කරන්න හදව පොලිස් නිලධාරීන්ටත් මොවුන් පහර දුන්නා. பெலியாத்தையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவாளர்களுக்கிடையில் இவ்வாறு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ள நிலையில் மாத்தறை பிரதேசத்திலிருந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் சந்திமா ராசபுத்ரவின் அலுவலகங்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. திககொட, கப்ருபிட்டிய மற்றும் ரஞ்சாகுட பிரதேசங்களில் உள்ள தேர்தல் அலுவலகங்களே இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளன. குரோதத்துடன் செயற்பட வேண்டாம் போன்ற போஸ்டர்களை அடுத்த 9 நாட்களில் ஒட்ட உள்ளேன். கிழிப்பதாக இருந்தால் கிழித்துவிட்டு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட உள்ளேன். මේක ඉරණ ලබන ධන සැනසීමෙන් සුවපත් වේවා කියලා. එතකොට නවත්තයිද කියලා බලන්න. வலஸ்முல்ல கலஹிதியாவ ஓமாரி பிரதேசத்தில் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரின் வீட்டிற்கு நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான குறித்த நபரை தங்காள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளார். 24 வயதான WM விஜித் குமார் என்ற 2 குழந்தைகளின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளதுடன் அவர்கள் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச ஹம்பாந்தோட்டை கடுவன பகுதியில் மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார். හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ බලාගන්න පුළුවන් බල උන්මාදෙන් பல பெரேதகமின் இன்று அம்பாந்தோட்டையில் அதிகாரத்தை பயன்படுத்தியும் அதிகாரத்தை பெறுவதற்கும் கூட்டமைப்பில் உள்ளவர்கள் தமக்குள்ளேயே மோதிக்கொள்வது முழு நாட்டுக்கும் தெரிய வந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். நேற்று கூட்டமைப்பினர் மோதிக்கொண்டதில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் அதிகாரத்தை பெற்று தமக்குரிய பங்கை மக்களிடமிருந்து பறித்தெடுப்பதற்கே இவ்வாறு மோதிக்கொள்கின்றனர். தொம்பே பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கட்சி ஆதரவாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் தொம்பே கிம்புல் விலவத்த பகுதியில் தேர்தல் பிரசார சுவரொட்டிகளை ஒட்டிக் கொண்டிருந்த போது மற்றொருவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. இதன்போது எதிர்ப்பு தெரிவித்த நபரால் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுவரொட்டிகளை ஒட்டிய கட்சி ஆதரவாளர் காயமடைந்து தொம்பே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 50 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். ஜனனி எமது நாடு விவசாய நாடு என்ற வகையில் நாட்டின் அபிவிருத்தியில் விவசாயம் பாரிய பங்களிப்பு வகிக்கிறது இல்லையா? ஆம் ஜெப்ரி, ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் பல வழிகளிலும் தமது தொழிலை மேம்படுத்துவதற்கு தேவையான செயற்பாடுகளை உரிய முறையில் மேற்கொள்ள வேண்டும். அம்பாறை மாவட்டத்தில் நெல் அறுவடைக்கு பின்னர் தங்களுடைய வயல்களில் உள்ள நெற்பயிர்களின் அடிக்கட்டைகள் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றினை அதிகமானோர் எரித்து விடுவதால் சூழல் கடுமையாக மாசடைவதோடு மண்ணில் இருக்கின்ற நுண்மூலகங்கள் அழிவடைந்து வருகிறது. இதனால் மண்வளம் பாதிக்கப்படுவதோடு எதிர்காலத்தில் நெல் விளைச்சல் குறைவடையும் எனவும் எச்சரிக்கப்படுகின்றது. பெரும்போக நெற்செய்கை அறுவடை நடவடிக்கைகள் அம்பாறை மாவட்டத்தில் நிறைவடைந்து வரும் நிலையில் தற்போது சிறுபோக நெற்செய்கை நடவடிக்கைகளுக்காக விவசாயிகள் தமது நிலத்தை தயார்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வைக்கோலை எரிக்க வேண்டாம் என்று விவசாயிகளை தாம் மிக நீண்ட காலமாக அறிவுறுத்தி வருகின்ற போதிலும் பலர் இன்னமும் வைக்கோலை எரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் மண்ணில் உள்ள சுமார் 14 நுண் மூலகங்கள் அழிவடையும் நிலை ஏற்பட்டு மண்வளம் பாதிக்கப்படுவதாகவும் அம்பாறை மாவட்ட கரையோர விவசாய பகுதி உதவி விவசாய பணிப்பாளர் சுட்டிக்காட்டுகின்றார். வைக்கோல் எரிக்க வேண்டாம் என்பதற்கு காரணம் முக்கியமாக நாங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய பசலைகளை
வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கும் மண்ணின் வளத்தை கூட்டுவதற்கும் தான் இதனை நாங்கள் எரிக்க வேண்டாம் என்று கூறுகின்றோம். இதேவேளை நெற்பயிர்களின் அடிக்கட்டை மற்றும் வைக்கோல்களை எரிக்காமல் அவற்றினை மீளவும் நிலத்துக்கு பசுந்தாள் பசலையாக உபயோகிக்குமாறு 1995 ஆண்டிலிருந்து விவசாய திணைக்களத்தின் மூலம் தாம் விவசாயிகளை அறிவுறுத்தி வருகின்ற போதிலும் சுமார் 60% விவசாயிகள் இன்று வரை நெற்பயிர்களின் அடிக்கட்டைகளையும் வைக்கோலினையும் எரித்து வருவதாக மாவட்ட கரையோர பிரதேசத்துக்கான நெல் பாடுவிதான உத்தியோகத்தர் ஏஎல் முபாரக் தெரிவிக்கின்றார். நெல் பயிருக்கு வரும் நோய்கள், பங்கஸ் நோய்கள் மிகவும் குறைவு இந்த வைக்கோலை பாவித்த விவசாயிகளுக்கு. விளைச்சலும் அதிகம், அரிசி தேரும் விகிதம் கூட மிகவும் பாரிய அளவில் காணப்படுகிறது. வைக்கோலை எரிப்பதனால் மக்னீசியம், சிங்க் சல்பேட், நாகம் போன்ற மூலகங்கள் 5 தொன் நெல் விளைச்சல் கிடைக்கும் ஒரு ஹெக்டேயர் நெற்காணியில் பெறப்படும் வைக்கோலில் 37 கிலோ நைதரசன், 5 கிலோ பொஸ்பரஸ், 90 கிலோ பொட்டாசியம் மற்றும் 250 கிலோ சிலிக்கா ஆகிய மூலகங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே வைக்கோலை எரிக்காமல் அவற்றினை மண்ணுடன் கலந்து விடுவதால் ஏராளமான வளம் இயற்கையாகவே கிடைப்பதாக விவசாய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நெற்காணிகளில் வைக்கோல்களை எரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு மானிய உரம் வழங்க வேண்டாம் என்று உத்தரவிட்டு அம்பாறை மாவட்ட கமன்ல உதவி ஆணையாளர் பிரதேச கமன்ல சேவை மத்திய நிலையங்களுக்கு கடந்த மாதம் கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். அடுத்து விளையாட்டுச் செய்தி. கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை உலக சாம்பியனாகி நேற்றுடன் 18 வருடங்கள் பூர்த்தியானது. அதனை முன்னிட்டு உலக சாம்பியன் அணி வீரர்கள் பங்கேற்ற விசிற நிகழ்ச்சி ஒன்று சிரச தொலைக்காட்சி மற்றும் சிரச எஃப்எம்மில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. ரத்மலான ஸ்டைன் கட்டிட தொகுதியில் உள்ள கலையகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. 1996 ஆண்டு உலக சாம்பியனான இலங்கை அணியின் தலைவர் அர்ஜுன ரணதுங்க, சனா ஜாயசூரிய, ரமேஷ் கலுவிதார்ன, பிரமோதே விக்ரமசிங்க, உப்புல் சந்தன, ரவீந்திர புஷ்பகுமார மற்றும் அப்போது இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவர் ஆனா புஞ்சிஹேவ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 1996 ஆண்டு உலக சாம்பியன் இலங்கை அணியின் ஏனைய அங்கத்துவ வீரர்களான அசங்க குருசிங்க, ரோஷான் மகானாம, அரவிந்த் டி சில்வா மற்றும் அப்போதைய அணி முகாமையாளர் டுலிப் மெண்டிஸ் ஆகியோர் தொலைபேசி ஊடாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டனர். ஆஸ்திரேலிய விஜயத்தில் எமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்தன. அதே போன்று ஏனைய விஜயங்களிலும் 2ஆம் தர கிரிக்கெட் அணியாகவே நாம் நடத்தப்பட்டோம். ஆனால் எமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள எம்மால் முடிந்தது. அசங்க குருசிங் என்ற வீரர் ஒரு முனையில் பந்தை எதிர்கொண்டு ஆடும் போது அரவிந்த அண்ணாவும் அர்ஜுன அண்ணாவும் அவர்களின் பாணியில் விளையாடியதால் நாம் 15 ஓவர்களில் மிக சாதாரணமாக 100 ஓட்டங்களை குவிப்போம். அவ்வாறுதான் இறுதிப் போட்டியிலும் அமைந்தது. எமக்கு தோல்விக்கான பயம் இருக்கவில்லை. நாம் மிகவும் இலகுவாக இறுதிப் போட்டியை எதிர்கொண்டோம். இதுவரை காலமும் எந்த ஒரு ஊடகத்திலும் இதனை கூறவில்லை. மைதான அரங்கில் இருந்தவர்கள் பலவாறான ஆலோசனைகளை கூறி இதனை தாகசாந்திக்கான இடைவேளையில் குருசிங்கவிடம் கூறுங்கள் என தெரிவித்தார்கள். அர்ஜுன அண்ணாவும் அழைத்து சில ஆலோசனைகளை கூறினார். அதனை நான் கூறுவதாக தெரிவித்திருந்தேன். தாகசாந்திக்கான இடைவேளையில் நான் அரங்கிலிருந்து கீழே இறங்கி செல்லும் போது டேவ் வட்மோர் வந்து சில விடயங்களை கூறி இதனை தெரிவியுங்கள் என்றார். ஆனால் எதுவும் புரியவில்லை. அரவிந்தவும் குருசிங்கவும் இருந்த இடத்துக்கு சென்று சிறப்பாக ஆடுகிறீர்கள், அவ்வாறே விளையாடுங்கள் என்று கூறி வந்துவிட்டேன். டேவ் வட்மோரை கொண்டு வருவதற்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபைதான் எமக்கு $1,00,000 வழங்கியது. ஆனால் அதனை யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவர்கள் அந்த காலத்தில் என்னிடம் கூறியிருந்தார்கள். இல்லை, 10 வருடங்களுக்கு பிறகு எழுத்து ஆதாரம் முடிகின்றது. ஆனாலும் அது உண்மை. அர்ஜுன, துலீப், டேவ் வட்மோர் சகலரும் இணைந்திருந்தனர். அவர்கள் சகலரும் அப்போது இளம் வயதை கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் துலீப்பை தேர்வுக்குழு தலைவராக நியமித்து முகாமையாளராக நியமித்தேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.